அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் ஒரு 6 சொற்களை பற்றி நம்ம பார்த்து வருகிறோம். 6 இடைச்சொற்கள் இருக்கிறது. இந்த 6 இடைச்சொற்களும் என்ன செய்யும்னு கேட்டால், ஒரு சென்டென்ஸில், ஒரு வாக்கியத்தில் தான் வரும். அந்த வாக்கியத்தில் எழுவாயில் நசபாக்கி விட்டுட்டு பயனிலை ரஃபோல இருக்கும். இந்த விஷயத்தை பார்த்தோம். அதில் இன்ன அன்ன கண்ண என்கிற 3 சொல்லையும் பார்த்துட்டோம். 4வதாக லாக்கின்ன. இந்த லாக்கின்ன என்று எந்த ஒரு வாக்கியத்தையும் ஆரம்பிக்க முடியாது. லாக்கின்ன போட்டு பேசுகிறதா இருந்தால், அல்லது லாக்கின்ன எழுதப்பட்ட எந்த ஒரு வாக்கியத்தை குரானில் ஹதீஸில் நீங்கள் காணுவதாக இருந்தால், அதுக்கு முந்தி ஒரு வாக்கியம் இருக்கும். அந்த வாக்கியத்தில் எழுகிற சந்தேகங்களை நீக்குவதற்கு தான் இந்த லாக்கின்னவை போட்டு இன்னொரு வாக்கியம் சேர்ப்பாங்க. அப்போ 2 வாக்கியங்களுக்கு நடுவில் தான் அந்த லாக்கின்ன இருக்கும். லாக்கின்னவுக்கு முன்னாடி ஜெயிது வந்தான் ஒரு வாக்கியம் இருக்கும். என்றாலும் பக்கர் வரவில்லை. பக்கர் வரவில்லை என்பதற்கும் ஜெயிது வந்தான் என்பதற்கு நடுவில் தான் அந்த லாக்கின்ன இருக்கும். லாக்கின்னவே ஒரு வாக்கியத்தில் நடுவில் போட்டு பேச மாட்டாங்க. இது பெரிய ஒரு ஆராய்ச்சி வேண்டிய அர்த்தத்தை கவனித்தாலும் நீங்களும் விளங்கிக்கலாம். நம்ம பாஷையில் அப்படித்தானே, தமிழாக இருந்தாலும் ஆங்கிலமாக, உலகத்தில் எந்த ஒரு பாஷையாக இருந்தாலும் சரி, என்றாலும் எனினும் அப்படின்ட்டு உள்ளதை எதுக்கு உள்ளது தான், அதில் ஒரு டவுட் இருக்குது, இருந்தாலும் அது இந்த கருத்து வருது அப்படிங்கிறது தான் பயன்படுத்துவாங்க. அதுக்கு இந்த உதாரணம் பார்த்தேன் பாருங்கள். காப ஜெய்துன், அந்த உதாரணம் ஏற்கனவே நேற்று போட்ட உதாரணம் தான். காப ஜெய்துன், ஜெய்து சென்று விட்டான், காய்பாய் விட்டான். லாக்கின்ன பக்ரன், என்றாலும் பக்ரு ஹாலிருன், முன்னிலையில் இருக்கிறான். ஜெய்து போயிட்டான், பக்ரு இருக்கிறான்னு சொல்கிறோம். இது ஏன் இப்படி சொல்கிறோம்? ஜெய்து போயிட்டான், பக்ரு இருக்கிறாங்கிறதுக்கு இதுக்கு லாக்கின்ன போடுறோம்னு கேட்டால், எல்லா இடத்துலையும் நீ போட்ட முடியாது. இப்படி போட்டாலே என்ன அர்த்தம் நீங்கள் விளங்கிக்கிறன்னு, ஜெய்தும் பக்கரும் கூட்டாளிமார்கள்னு விளங்கிக்கிறணும். இவன் இருக்கிற இடத்துல அவன் இருப்பான், இவன் போகிற இடத்துல அவனும் போயிடுவான்னு இருக்கணும். அப்படி போகும்பொழுது இருந்தால் தான் சந்தேகம் வரும். அவன் ஒரு ஆள், இவன் ஒரு ஆள் இருந்து இந்த லாக்கின்ன போட்டிலாம் இப்போ சிரிப்பாங்க. எதுக்கு லாக்கின்ன போடுறான்னு கேட்பாங்க. லாக்கின்ன எதுக்கு போடணும்? கேட்குறவனுக்கு டவுட் இருக்கணும். என்ன டவுட் இருக்கணும்? இவன் போயிட்டானா, அவனும் இருக்கானா, போயிட்டானான்னு டவுட் வரணும். அது எப்போ டவுட் வரும்? ஜெய்தும் பக்கரும் இதே மாதிரி ஒன்றா இருக்கிற ஆளுக்குங்கிற ஒரு விஷயம் கேட்குறவனுக்கு தெரிஞ்சிருந்தா தான். அப்போ இந்த இதில் நீங்கள் இந்த வாக்கியத்தில் என்ன விளங்கிக்கணும்னு கேட்டால், ஜெய்து பக்கரும் கூட்டாளி, இவன் இருக்கிற இடத்துல அவன் இருப்பான், அவன் இருக்கிற இடத்துல இவன் இருப்பான், இவன் போயிட்டான் அவன் போயிடுவான். அப்போ இவன் போயிட்டான்ட உடனே ஒரு டவுட் வரும், அவனும் போயிட்டானோ சொல்லலை. நம்ம இவன் ஜெய்து போயிட்டான்னு தான் சொல்கிறோம், பக்கரை பற்றி பேசலை. பேசாட்டா கூட அவனும் போயிருப்பானோங்கிற சந்தேகம் வந்தால், லாக்கின்ன பக்கரன், என்றாலும் பக்கரு ஹாலிருன், முன்னிலையில் இருக்கிறான், போகலை. இதுக்கு தான் இந்த லாக்கின்ன யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஆனால் அமல் செய்கிற விஷயம் என்ன? பக்ரன் வந்துருக்கு பாருங்க. லாக்கின்ன பக்ரன் நசபு செஞ்சிருச்சு, ஹாலிருன். சரி, அடுத்தது லைத்தன்னு ஒரு சொல் இருக்குது. லைத்த, லாமு ஏத்தே, லைத்த. இந்த லைத்த வாக்கியத்தில் தான் வரும். 6மே வாக்கியத்தில் தான் வரும். 6 சொல்லுமே அர்த்தங்கள் வெவ்வேறையாக இருந்தாலும் வாக்கியமாக ஒரு எழுவாய் பயனிலையாக இருந்தால் தான் அதில் இந்த லைத்தங்கிறத கொண்டு போய் போட முடியும். இன்னவையும் போட முடியும், மீதி உள்ள 6 எழுத்துக்களையும் போட முடியும், 5ஐயும் போட முடியும். அப்போ லைத்த ஜெய்தன் காய்முன். இப்போ ஜெய்துன் காய்முன் இருக்குது. ஜெய்து நிற்கிறான், நிற்பவன் அப்படின்னு இருக்குது. இந்த காய்மு மாதிரி வார்த்தையை கூட சரியாக வர, நிற்கிறதுலாம் ஒரு சாதாரண விஷயந்தான். இந்த லைத்தை எதுக்கு வரும்னு கேட்டால், ஒரு விஷயத்துக்கு நம்ம நடந்த ஆசைப்படுவோம்ல, நடந்துச்சின்னு அர்த்தம் இல்லை. அவன் இந்த மாதிரி நின்றால் நல்லா இருக்குமே, அவன் தந்தால் நல்லா இருக்குமேன்னு ஒரு மனிதனை பற்றி இப்படி நடந்தால் நன்றாக இருக்குமேன்னு அந்த மெசேஜ் ஹபர் இருக்குல்ல, அதில் உங்களுக்கு ஒரு ஆசை இருந்தால் அந்த ஆசையை வெளிப்படுத்துறதுக்கு லைத்தன்னு போடுவாங்க. நடந்துச்சுங்கிறதுக்கு போட மாட்டாங்க. ஜெய்து நல்லவன், அதுக்கு லைத்தை போட மாட்டாங்க. அவன் நல்லவனாக இருந்தால் சிறப்பாக இருக்குமே, அவன் நல்லவனாக இருந்திருக்கலாமே அப்படின்ட்டு சொல்லி, அவன் நல்லவனாக இல்லாமல் இருந்து நல்லவனாக இருந்தால் சிறப்பாக இருக்குமேன்னு நம்ம ஆசைப்படுறோம்ல, அந்த ஆசைப்படுறதுக்கு லைத்தன்னு போட்டுற வேண்டியது. இன்ன போட்டால் கன்ஃபார்மாக நடந்துச்சுன்னு அர்த்தமாயிரும். ஜெய்து காயமாக விட்டுருங்க,
ஒரு ஜவாதுன் கொடை வள்ளல், இல்லை ஜெய்துன் ஜவாதுங்கிறோம், ஜெய்து கொடை வள்ளல்னு சொல்கிறோம். அப்போ ஜெய்து வந்து கொடை வள்ளலாக இருக்கிறாங்கிற ஒரு மெசேஜ் வைக்கிறோம். லைத்தை போட்டிங்கன்னா அந்த அர்த்தம் கிடையாது. ஜெய்து கொடை வள்ளலாக இருந்திருக்கலாமே, இல்லாமல் இருக்கிறான்னு அர்த்தம். ஜெய்துன் ஜவாதுன்னு போட்டு லைத்தை போட்டாலேயே அப்படி இல்லை, இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இல்லை விளங்கிக்கணும். இல்லாத ஒன்றை இருப்பதா அப்படி இருந்தால் சிறப்பாக இருக்குமே என்று நம்ம ஆசைப்படுவோம் என்று சொன்னால் அந்த ஆசைக்கு பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? லைத்த. இப்போ ஜெய்துன் காய்முன் இருக்குன்னு வைங்களேன். தன்னை விட்டுருங்க, தன் வந்து லைத்தனால் வந்திருக்குது. லைத்தை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஜெய்துன் காய்முன், ஜெய்து நிற்பவன் இருக்குது. ஆனால் நிற்க மாட்டேங்கிறான், உட்காந்துக்கிட்டு சப்பானி மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். எப்போ நம்ம ஆசைப்படுறோம் ஜெய்து நிற்கவே மாட்டேங்கிறானே, உட்காந்துட்டு கிடக்கிறானே, இந்த நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா லைத்த ஜெய்தன் காய்முன், ஜெய்து நின்று இருக்கலாமே, செய்திருக்கலாமேங்கிறோம்ல தான் லைத்துக்கு என்ன அர்த்தம்? செய்திருக்கலாமே, உட்காந்துருக்கலாமே, கொடுத்துருக்கலாமே, கொடுக்க மாட்டேங்கிறானே. அப்போ ஜெய்து நிற்கலேன்ற அர்த்தம் இருக்குது. உண்மையிலேயே ஜெய்து நிற்கலை, நின்றா நல்லாயிருக்கும். அப்போ அதான் ஆசைங்கிறது. நடந்துக்கிட்டு இருக்கிறத இப்போ ஆசைப்படுவோம். அவன் தான் நிற்கிறான முறை நிற்க ஆசைப்படுறான், அவன் தான் நிற்கிறானே. எதில் ஆசைப்படுவோம்? நிற்காமல் இருக்கிற ஒன்றில் அவன் நிற்கணும்னு ஆசைப்பட்றோம். அவன் கஞ்சத்தனமாக இருக்கிறத பார்த்து உடையாளியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். மடப்பயலாக இருக்கிறான், ஒரு அறிஞனாக தான் நல்லா இருக்குமே என்று ஆசைப்பட்றோம். அப்போ அந்த லைத்தவுக்கு பிறகு போடுற விஷயம் என்னென்னு கேட்டால் அது நடக்கலைன்னு அர்த்தம். நடந்தால் நல்லா இருக்குமேன்னு அர்த்தம். நல்லா விளங்கிட்டீங்களா? இன்ன அண்ண கண்ணவெலாம் நடந்துச்சுன்னு அர்த்தம். லைத்தை போட்டால் என்ன அர்த்தம்? லைத்தவுக்கு வந்து இந்த நம்ம தமிழுக்கு பொருத்தமாக சொல்வதாக இருந்தால் செய்திருக்கலாமே, லாமேங்கிறோம்ல, ஒவ்வொரு செயலுக்கு பின்னால் லாமேன்ற ஒரு வார்த்தையை சேர்த்தின்னு வைங்களேன். வந்திருக்கலாமே, போயிருக்கலாமே, வந்தால் நல்லா இருக்குமே, நல்லா அப்படி போட்டுக்கலாம். வந்தால் நல்லா இருக்கு, நன்றாக இருக்குமே, எதை வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அது லைத்தை வந்து ஒரு ஆசைப்படுறதுக்கு உள்ளவன்னு முடிச்சுருவாங்க அவங்க. உங்கள் பாஷையில் ஆசைப்படுறதுக்கு எப்படி சொல்லுவீங்களோ அப்படி நீங்கள் சொல்லிக்கிற வேண்டியதுதான். அவங்கவுங்க பாஷையில் ஒரு மெசேஜ் ஆசைப்படுற மாதிரி எப்படி சொல்லுவோம் நம்ம? கிதாபுகளில் எப்படி சொல்லி தருவாங்கன்னா லைத்தை வந்து ஆசை லித்த மன்னி, ஆசைப்படுறதை காட்டுவதற்கு உரிய சொல்லு. ஆசைப்படுறது உங்கள் பாஷையில் எப்படி காட்டுவீங்களோ அப்படி தானே காட்டணும். எப்படி காட்டுவீங்க? ஒருத்தன் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும், ஒருத்தர் இந்த மாதிரி தான் நல்லா இருக்கும். வானத்தில் மழை பெஞ்சால் நல்ல வெயில், கடுமையான வெயில் கொளுத்துது. அப்போ என்ன செய்யுது? மழை பெய்தால் நன்றாக இருக்குமே. லைத்த சமா துரு, மழை வானம் மழை பொழிந்தால் பொழிந்திருக்கலாமே, அல்லது பொழிந்தால் நன்றாக இருக்குமே இப்படின்னு சொல்லி நடக்கலை, நடந்தால் நல்லது என்று நம்ம ஆசைப்படுவோம் என்று சொன்னால் அந்த ஆசை இப்போ செய்திருக்கலாமே, செய்தால் நன்றாக இருக்குமே இவ்வளோ பெரிய வார்த்தையை நீ தேட வேண்டியதில்லை. லைத்த போதும். லைத்தங்கிற வார்த்தையை இந்த வாக்கியத்தில் சேர்த்துட்டிங்கன்னா என்ன அர்த்தம் ஆகிறேன்? அது வந்து நடந்திருக்கலாமே என்று அவன் ஆசைப்படுகிறான், தன் ஆசையை நமக்கு சொல்லி காட்டுகிறான். இப்போ அர்த்தம் செய்யுங்க. லைத்த ஜெய்தன், ஜெய்து என்பவன். அர்த்தம் வந்து காய்முல தான் செய்யணும். ஜெய்து செய்திருக்கலாமேன்ற ஜெய்தில் போயிடலாமேன்னு சேர்க்க முடியுமா? செய்தியில் தான் சேர்க்கணும். செய்திக்குரிய வந்துட்டு சேர்க்கக்கூடாது. லைத்த ஜெய்தன், ஜெய்து என்பவன் காய்முன் நின்று இருக்கலாமே. இந்த லைத்தவை அங்கே தான் மீனிங் செய்யணும். வார்த்தை செய்தில் இருக்கும், மீனிங் வந்து அங்கே வந்து ஒட்டும். லைத்த ஜெய்தன் காய்முன், ஜெய்து நின்று இருக்கலாமே. அப்போ நின்றால் நன்றாக இருக்குமேன்னு கூட மொழிபெயர்க்கலாம், தப்பு கிடையாது. அதான் அதனுடைய மொழிபெயர்ப்பு. நன்றாக இருக்குமேக்கு என்ன எங்கே சொல்லுருக்குன்னு கேட்கக்கூடாது. லைத்து அதுக்குள்ளே சொல்லு தான் அது. லைத்தை வந்து ஆசைப்படுவதை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்படி சொல்லும் பொழுது நசபு செய்யணும், ஒன்றுக்கு ரஃபு செய்யணும். அப்போ லைத்த ஜெய்து வந்து படிக்கவே மாட்டேங்கிறான், முட்டாளாக இருக்கிறான். அவன் ஒரு ஆலிமா இருந்தால் நல்லாயிருக்கும். லைத்த ஜெய்தன் ஆலிமுன், ஜெய்து வந்து ஒரு ஆலிமா இருந்திருக்கலாமே, கொஞ்சம் படிச்சிருக்கலாமே, படித்தால் நன்றாக இருக்குமே, படித்திருக்க கூடாதா, இதெல்லாம் ஆசைப்படுறது. அப்போ ஆசைப்படுவதற்கு பயன்படுத்துகிற வார்த்தை இது லைத்த. அப்போ இது இன்னுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இன்னங்கிறது இதில் சேர்த்து விட்ருக்குறாங்க. மீனிங் வச்சு பார்த்தீங்கன்னா அது நடந்ததை சொல்லுது, நடக்காத சொல்லுது. இன்னனால ஜெய்த ஆலிம்னா ஆலிமா இருக்கான்ற அர்த்தம். லைத்த உள்ள ஆலிம்னு போட்டிங்கன்னா ஆலிமா இல்லை, ஆனால் ஆலிமா இருந்தால் நல்லது அப்படிங்கிறீங்க. ரெண்டு வெவ்வேறு அர்த்தம் தானே, நேர் முரணான அர்த்தம். அது ஒரு ஜோடி ஆக்கிட்டாங்க. இந்த ஆறையும் ஒரு செட் ஆக்கி விட்டார்கள். எதனால் ஆக்கி விட்டார்கள்னா நசபு செய்கிறது ரஃபு செய்கிறது வச்சு தான். எழுவாய்க்கு நசபு, பயனிலைக்கு ரஃபு செய்கிறது இல்லை. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அந்த ஆறும் ஒரு வகை என்று ஆக்கப்பட்டிருக்கு. சரியா? இப்போ லைத்த செய்து லைத்தவுடைய அர்த்தம் வழங்கிருச்சு.
இந்த லைத்த என்பது வந்து நடக்கிற விஷயத்துலையும் நம்ம ஆசைப்படலாம், நடக்காதையும் ஆசைப்படலாம்ல. சரியான ஒரு கிழவனாக இருக்கிறான், அவன் இளைஞனாக இருந்தால் நன்றாக இருக்குமென்னு கூட சொல்லலாம், ஆசைப்படலாம்ல. ஆசை தானே, எதுக்கு ஆசைப்பட்டா என்ன? அப்போ லைத்த என்பது எதுக்கு வரும்னு கேட்டால் ஆசைப்படுதல். ஆசைப்படுதல் என்பது நடைமுறை சாத்தியம் உள்ளதுலேயும் ஆசைப்படலாம், நடைமுறை சாத்தியம் இல்லாததுலேயும். 2 கண்ணு குருட்டு பயிலாக இருக்கிறான், அவன் என்ன ஆசைப்படுவான்? 2 கண்ணும் தெரிஞ்சால் நல்லா இருக்குமேம்பான், பண்ணிட்டு போ, அதுக்கு லைத்த போடலாம். விளங்குதா? இப்போ லைத்தன்னு போட்டால் 2 கண்களும் எனக்கு தெரிந்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு பயன்படுத்துறதுக்கு லைத்தவை போட்டுக்கலாம். இது இல்லாத ஒன்று. இப்போ 2 கண் பிறவை குருட்டுக்கு குணமாகாதுல்ல, அது மாதிரியா உள்ள வச்சு நடக்கிற விஷயத்தில் ஆசைப்படலாம். படிக்காத ஒருத்தன் படித்தா நல்லா இருக்குமே, நிற்காத ஒருத்தன் நின்றால் நல்லா இருக்குமே, கஞ்சனாக இருக்கிறவன் குடைவர்களாக இருந்தால் நல்லா இருக்குமேங்கிறது இது சாத்தியம் உள்ளது. அப்போ ஆசைப்படுதல் என்பது வந்து லைத்த என்பது ஆசை நடைமுறை சாத்தியம் உள்ளதுலேயும் இந்த லைத்தவை பயன்படுத்திக்கிடலாம், ஆசைப்படலாம். நடைமுறைக்கே சாத்தியம் இல்லாட்டாலும் நம்ம ஆசைப்படலாம், ஆசை தானே, எதுக்கு வேணாலும் ஆசைப்பட்டு போகலாம். அப்போ இதுதான் லைத்தவுடைய அர்த்தம். அடுத்தது லஅல்ல. லைத்தவுக்கு அடுத்தது என்ன? லஅல்ல. இந்த லஅல்லங்கிற வார்த்தையும் லைத்தங்கிற வார்த்தையும் ஏறக்குறைய ஒரு நெருக்கமான அர்த்தம் கொண்டது தான். ஆனால் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், லைத்த என்பது ஆசைக்கு உரியது, லஅல்ல வந்து எதிர்பார்க்கறதுக்கு உள்ளது. எதிர்பார்க்கணும் என்ன தான், நடக்கிறதுக்கு உரியது. நடந்துடும், வாய்ப்பு இருக்குது, நடக்க வாய்ப்பு இருக்கும்ல, அதுக்கு லஅல்ல போடணும். நடக்க வாய்ப்பு இருக்குதா இல்லையோ, எனக்கு ஆசையாக இருக்குது, அதுக்கு லைத்த போடணும். அப்போ நமக்கு வந்து இவர் ஆள் கொஞ்சம் தேறிடுவார், ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குறீங்க, நோயாளியாக இருந்தார், அதை வந்து தேற மாட்டாருங்கிற நோயாளியாக இருக்கும்போது அப்போ என்ன செய்யணும்? லைத்தல் மறியல் எஸ்பி. அப்போ இந்த மறியல் நோயாளி குணமானால் நல்லா இருக்குமே ஆசைப்படுறோம். ஆஸ்பத்திரியில் சேர்த்து 1 மாதம் 2 மாதம் ஆச்சு, 2-3 நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து லஅல்ல போடணும். லஅல்லல் மறியல் எஸ்பி, இந்த நோயாளி வந்து குணமடை, அதுக்கு என்ன, அதுக்கு எதிர்பார்க்கறதுக்கு என்ன வார்த்தையை போடலாம்? செய்திருக்கலாமே அப்படின்னு போடாமல் இது என்னது, இது எதிர்பார்க்குள்ளது. அப்போ கூடும்னு போடலாம். லஅல்ல அது நோயாளி குணமடைய கூடும், குணமடையலாம், குணமடைய கூடும் என்று சொல்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் நடக்கிறதுலாம் சொல்லுவோம். நடக்காத இந்த வார்த்தை பயன்படுத்தணுமா? ஒரு கிழவன் இளைஞனாக கூடும்னு சொல்லுவீங்களா? அது எப்படி கூடும்? இளைஞனாகலாம், ஒரு கிழவன் நாளை இளைஞனாகலாம்னு சொல்லுவீங்களா? இளைஞன் நாளை கிழவன் ஆகலாம்னு சொல்லுவீங்க, கிழவன் நாளைக்கு இளைஞனாகலாம்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? அது வந்து சாத்தியமற்றது. அப்போ இந்த லாம்ங்கிற வார்த்தை அது செய்திருக்கலாமேன்னு போடுறது ஆசை, செய்யலாம், நடக்கலாம். லாம் என்று போட்டிங்கன்னா அது வந்து ஆதரவு, நம்பிக்கை வைக்கிறது, நம்பிக்கையை வெளிப்படுத்துவது. நடக்கிற நெருங்கிருச்சு, இந்த நாளைக்கு நடந்துடும், நடக்க வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஆதரவு வைப்பது இருக்குல்ல, அதுக்கு வந்து லஅல்ல போடுவாங்க. ரெண்டுமே வந்து நடக்காத விஷயந்தான், இது வரைக்கும் நடக்கலை. ஒன்று வந்து லைத்த என்பது வந்து நடக்க வாய்ப்பு இருக்குதாங்கிறத கவனிக்கிறது இல்லை, நடக்கவும் செய்யலாம், நடக்காமல் போகலாம், எதில் வேணாலும் பயன்படுத்தலாம். லஅல்லங்கிறது என்னென்னா நடக்கலை தான், ஆனால் நடந்துக்கிட்டு இருக்குது. வந்து 2-3 நாள் வந்துடும், ஊர்லேருந்து பல வருஷங்களில் ஊர்லேருந்து வரமாட்டேங்கிறார், வெளிநாட்டில் கிடக்கிறாரு. பாப்பா வந்து இந்தியாவுக்கு வரமாட்டேங்கிறாரு ஏதோ ஒரு காரணத்தினால. கடைசியில் எல்லாம் தீர்ந்துக்கு கடைசியில் டிக்கெட் வரைக்கும் எடுத்து அனுப்பிட்டார். வரக்கூடும்னு இப்போ சொல்லலாம். வரக்கூடும் என்ன இப்போ சொல்லுவோம்? அவர் தான் வர்றாரு, இத்தனாந்தே ஃப்ளைட்டுன்னு சொல்லிட்டாங்கல்ல, வரக்கூடும், வெள்ளிக்கிழமை வரக்கூடும்னு சொல்லுவோம். அவர் எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கார். எங்கள் பாப்பா இருந்தால் நல்லா இருக்குமே, வரும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, வந்தால் நல்லா இருக்கும், அவ்வளோதான். அப்போ அந்த லைத்த லஅல்லவுடைய வித்தியாசம் என்ன என்று கேட்டால், நடக்காத ஒரு விஷயம் இதோ விரைவில் நடக்கப் போகிறது, நெருங்கிவிட்டது, நடப்பதற்கான அறிகுறிகள் தெரிகிறது, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பேசுவதாக இருந்தால் லஅல்லன்னு போடுங்க. அல்ல போட்டிங்கன்னா நடக்கக்கூடும்னு அர்த்தம். உனக்குதா? நடக்கலாம், லாம்ங்கிறத போடுங்க, அதில் நடக்கக்கூடும்னு என்ன செய்யுங்க, போட்டுக்கிறங்க. இது லஅல்லன்னா நடக்க சாத்தியம் இருக்குது, எதிர்பார்க்குறேன், நடந்துரும்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படியான விஷயங்களுக்கு என்ன செய்கிறோம்னா எதிர்பார்த்தல். எதிர்பார்த்தல் என்பது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளதுன்னு அர்த்தம். ஆசைப்படுதல் என்பது வந்து நடக்க வாய்ப்பு இல்லாட்டாலும் ஆசைப்படலாம், நடக்க வாய்ப்பு இருந்தால் தான் எதிர்பார்ப்போம், நடக்க முடியும் எப்போ எதிர்பார்ப்போம், வாய்ப்பு இருக்கணும். அப்போ லஅல்லவுக்கும் லைத்தவுக்கும் வித்தியாசம் வந்து நெருங்கி பார்த்தா ஒன்று தான். நுணுக்கமான வித்தியாசம் என்ன என்று கேட்டால், லஅல்ல பயன்படுத்துகிற அந்த வாக்கியத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், இவன் சொல்லக்கூடிய இந்த விஷயம் நடக்கலை, விரைவில் நடக்க போகுதுன்னு இவன் நம்புகிறான்,
நடக்க போவதாக எதிர்பார்க்குறான் அப்படிங்கிற அர்த்தம் லஅல்லவுக்கு போட்டுருணும். அப்போ நீங்கள் இப்போ உதாரணமாக இளமையை சொல்கிறாங்க, லைத்த ஷபாப யவுது. இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, லைத்த ஷபாப யவுது. ஷபாபுன்னா இளமை, யவுதுன்னா திரும்பி வர்றது, ஆத யவுது. லைத்த ஷபாப யவுது, இளமை திரும்பி வந்தால் நன்றாக இருக்குமே அப்படிங்கிறது லைத்த போடலாம். இல்லை அல்ல ஷபாப யவுது போடக்கூடாது. இதில் அல்ல போட்டால் நடக்க சாத்தியம் இருக்கணும். இளமை திரும்பி வருமா? ஷபாபு இளமை என்பது திரும்பி வராது. இவன் ஆசைப்பட்றான் திருமணம் நல்லா இருக்குமேன்னு சொல்லி. அப்போ நான் இவன் ஆசைப்பட்றான், நடக்குமா நடக்காதாங்கிற பிரச்சனை இல்லைன்னா லைத்தாக போட்டு பேசுங்க. இல்லை அல்ல போட்டிங்கன்னா என்ன இல்லை அல்ல ஷபாப யவுதுன்னு போட்டிங்கன்னா அது பிழை. கிராமர் படி அந்த நசப்பு செஞ்சது ஓகே சரியாக இருந்தாலும் கருத்து பிழை இருக்குது, பொருட்பிழை அதில் இருக்கிறது. இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இல்லை அல்ல போட்டிங்கன்னா அந்த இளமை திரும்புங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குன்னு அர்த்தமாகுதுன்னு வந்துடும். அதனால் இந்த 6ஐ நம்ம யாபத்தில் வச்சுக்கிறோங்க. இந்த 6 எழுத்தும் என்ன செய்யும்? இன்ன அன்ன கண்ண லைத்த லால்ல லாக்கின்ன லைத்த லால்ல. இந்த 6ஐ என்ன செய்யணும்? நீங்களாம் நோட் எடுத்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறணும். இது சுருக்கமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய செய்யணுன்னு கேட்டால், இந்த 6 எழுத்தும் எழுவாயில் நசபு செய்யும், பயனிலைக்கு ரஃபு செய்யும். இன்னவுக்கு அண்ணவுக்கு ஒரே அர்த்தம் தான், உறுதிப்பட சொல்வது. ஆனால் இன்னவை பயன்படுத்துறது அந்த வாக்கியத்தின் துவக்கமாக அது இருந்தால்தான் அதை இன்னவை பயன்படுத்தணும். அது இடையில் நுழைக்கிற நிலைமையில் அதுக்கு முந்தி ஒன்றை சேர்த்துட்டோம் என்று சொன்னால், அந்த இன்ன போட்ட வாக்கியம் இடை வாக்கியமாக மாறிவிட்டது என்று சொன்னால், இன்ன என்பது அன்னவாக மாறிக்கிறப்ப இன்னதான் அண்ணன்னு மாறுது. தனி சொல்லாக கூட சொல்ல முடியலை. இன்ன அன்னவை 2 எழுத்தா என்றாங்களே, அது கூட சரியில்லை. பார்த்தா இன்னவை தான் அண்ணன்னு படிக்கிறோம், அன்னவை தான் இன்னன்னு படிக்கிறோம். அப்படி வச்சா அவள் 2 எழுத்தாது. இப்போ அஷ்ஹது அன்ன முகமது ரசூலுல்லாஹ், அஷ்ஹதை கட் பண்ணால் இன்ன முகமது ரசூலுல்லாஹ் ஆயிரும், அது வேறு சொல்லாது. அப்போ இன்னமும் அன்னம் ஒன்று தான். இன்னண்டாலும் அண்ணண்டாலும் ஒன்று தான். ஒரு இடத்துல இன்னன்னு சொல்லணும், ஒரு இடத்துல அதையே அண்ணன்னு சொல்லணும், அதையே அண்ணன்னு சொல்லணும். இப்போ 3 சேர்ந்து ஒன்று தான். பார்த்தீங்கன்னா ஒன்றுதா? இன்ன அண்ணக்கு அண்ணங்கிற 3மே சேர்ந்து ஒன்று தான். இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறங்க. அடுத்தது என்ன? இந்த லாக்கின்னங்கிறது 2 வாக்கியங்களுக்கு நடுவில் வரும். முதல் வாக்கியத்தில் வருகிற சந்தேகங்களை தீர்ப்பதற்காக வேண்டி 2வது வாக்கியத்தை போடுவார்கள், அதில் லாக்கின்னவை நுழைத்து கொள்வார்கள். அது 3வது விஷயம். 3 ஹர்பாச்சு. அப்புறம் லைத்தல் அல்ல, 2மே நடக்காத விஷயத்தை பற்றி பேசுவது. இந்த 4மே நடந்ததை பற்றி பேசுகிறது. இந்த கடைசி 2 நடக்காத பற்றி பேசினாலும், ஒன்று நடக்க சாத்தியம் உள்ளதை பற்றி பேசுகிறது, இன்னொன்று சாத்தியமுள்ளது சாத்தியமில்லாத 2க்கும் பேசுகிறது. லைத்த என்பது ஆசையை நடக்கிறதுலையும் ஆசைப்படலாம்ல. ஆசை என்பது நடக்க வாய்ப்பு உள்ளதுலேயும் ஆசைப்படலாம், நடக்க வாய்ப்பு இல்லாததுக்கும் ஆசைப்படலாம். 2க்கும் வரக்கூடியது லைத்தங்கிறது. இல்லை அல்லங்கிறது ஆசைப்படுறது எதுக்கு ஆசைப்படலாம்? நடக்க முடிகிறதுக்கு தான் ஆசைப்படலாம். நடக்க முடியாததுக்கு எதிர்பார்க்கலாம், நடக்க முடியாத எதிர்பார்க்க முடியாது. இந்த ஒரு வேறுபாடை நீங்கள் விளங்கிக்கணும். அப்போ இன்ன அண்ணக்க இவ்வளோ போதும். இந்த விஷயம் இன்ன அண்ண பாடத்தில் இவ்வளோ விளங்கிட்டாலே என்ன செஞ்சு உங்களுக்கு எல்லாமே சரியாக வந்துடும். இன்ன அண்ணக்க அண்ண லைத்தல் அல்ல லாக்கின்ன. அடுத்ததாக இன்னொரு சொல்லு பார்க்க போகிறோம். அதாவது ஜர்ருடைய எழுத்து பார்த்துட்டோம், அது ஒரு 16 17 பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது இந்த ஒரு 6 சொல்ல பார்த்துட்டோம். அடுத்தது இன்னொரு 2 எழுத்துக்கள் இருக்குது, 2 இடைச்சொல் இருக்குது. அந்த 2 இடைச்சொல்லும் நமக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச இடைச்சொற்கள் தான் 2மே. அது என்ன தெரிஞ்ச இடைச்சொல் என்று சொன்னால், இந்த வடிவம் தெரிஞ்சது, ஆனால் இது வேறு அது வேறு. என்ன தெரிஞ்ச இடைச்சொல்னு சொன்னால், இப்போ நசரன் இருக்கிறது, அதை எதிர்மறையாக்க என்ன செய்வீங்க? மாநசர. நசர உதவி செஞ்சான், மாநசர உதவி செய்யலை. இந்த மா என்பது என்ன? செஞ்சான் இருக்குது என்பது இல்லைண்டாக்கிறதுக்கு வருது. இது வினை சொல்ல. வினை சொல்ல சென்ற கால வினை சொல்ல மா என்பதை துவக்கத்தில் சேர்த்திங்க என்று சொன்னால், அது சென்ற கால வினை சொல்ல முசுபத்தாக இருந்தது மன்ஃபியாக மாறிக்கொள்கிறது. அதே மாதிரி எஃபாலு செய்கிறான். இப்போ லாண்டு சேர்த்துட்டீங்க, செய்ய மாட்டான். இந்த லாவும் எதிர்மறையாகுது. இது வருங்காலத்தில் எதிர்மறையாகுது, அது சென்ற காலத்தில் எதிர்மறையாகுது. இந்த மா லா அதை மறுபடியும் பார்க்க போகிறோம். மா லா இந்த 2 இடைச்சொற்கள் இருக்கின்றன. இந்த 2 இடைச்சொற்களும் உங்களுக்கு ஏற்கனவே படித்த மா லா இருக்குதுல்ல, இந்த மா ஒன்று லா ஒன்று. அப்போ ஏற்கனவே படித்த மாவும் லாவும் ஃபேலில் வரக்கூடியது.
எதில் வரேன்? மா நசர லா என் சுரு. மா நசர என்பதில் நசரங்கிற சென்ற காலத்தில் வரும். லா என் சுரு என்பது வருங்காலத்தில் வந்திருக்குது. அப்போ வினை சொல்லில் சேர்ற மாலா இருக்குது, அது அது அதை பற்றி நம்ம பேசலை. இதே மாலா என்பது எழுவாய் பயனிலையில் சேர்ந்து இன்ன அண்ண மாதிரி வந்து நுழையும். இன்ன அண்ணன் எதில் வந்துச்சுன்னு சொன்னோம்? இன்ன அண்ணங்கிற அந்த 6 எழுத்தும் 6 இடைச்சொற்கள் எதில் சேரேன்? ஒரு முழு வாக்கியத்தில் வந்து எழுவாய்க்கு நசபு செஞ்சுட்டு பயனிலைக்கு ரபு செய்தில் எது இன்ன அண்ணங்கிறது. அதே மாதிரி தான் இந்த மா என்பதும் லா என்பதும் ஃபேலில் நுழைகிற விஷயம் வேறு விஷயம். அது முடிஞ்சு வச்சு சர்ஃபில் உள்ளது. ஃபேலில் இல்லாமல் ஜெய்துன் ஆலிமுன் இருக்குது. இந்த ஜெய்துன் ஆலிமுன் என்பதில் மா சேரும். ஜெய்துன் நாசிருன் இருக்குது, அதில் வந்து லா சேரும். அப்போ மாவும் லாவும் எதில் சேரும் என்று கேட்டால், ஒரு சென்டென்ஸில் ஒரு எழுவாய் பயனிலைன்னு வரும்ல, அந்த வாக்கியத்தில் அப்படியே லாவை கொண்டே வைப்பாங்க, அந்த வாக்கியத்தில் மாவை கொண்டே வைப்பாங்க. அப்போ வாக்கியத்தில் இந்த மாவும் லாவும் சேருவது என்பது அது ஒரு வகை. இது ஒரு வகையான அந்த மாலா இல்லை. அர்த்தத்தில் 2 ஒன்றா இருந்தாலும் வினை சொல்ல வரக்கூடிய மாலா என்பது அது வேறு வகை. அது வந்து இப்போ சொல்லக்கூடிய என்னென்னா, ஒரு சென்டென்ஸில் எழுவாய் பயனிலைங்கிற சென்டென்ஸில் வந்து நுழையக்கூடிய மாவும் லாவும். அதுக்காக தான் என்ன செய்வாங்க, லைச என்ற கருத்தை தரக்கூடிய மாலான்னு போட்டிருப்பாங்க. இதுக்கு பேர் அப்படி வச்சுருப்பாங்க. அந்த மாலா இல்லைன்னு சொல்வதற்காக வேண்டி மாலாண்டு பொம்பளை பெருமாள் தெரியும் லாமான்னு போடுங்க. இந்த லா மா இந்த 2 சொற்களை சொல்வதற்காக என்ன செய்வாங்கன்னா, லைசவை போன்ற மாவும் லாவும் அப்படின்னு இதுக்கு பேர் வைப்பாங்க. எதுக்கு அப்படி வைக்கிறாங்க? லைசவை போல்னு சொல்கிறாங்கன்னா, இன்னொரு மாவும் இன்னொரு லாவும் இருக்கிறது, அது அல்ல இது என்பதற்கு வைக்கிறாங்க. இந்த மாவும் லாவும் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் என்று கேட்டால், இந்த இன்ன அண்ணன் யூஸ் ஆனிச்சு இல்லையா, அதுக்கு நேர் மாற்றமாக யூஸ் ஆகும். இது இன்ன அண்ணன் என்ன செஞ்சு, இந்த 6 எழுவாய்க்கு ரஃப செஞ்சு, எழுவாய்க்கு நெசபு, பயனிலைக்கு ரஃப செஞ்சு. இது அப்படி நேர் மாற்றமாக எழுவாய்க்கு ரஃப வச்சுவிட்டு பயனிலையை நெசபாக்கி விடும். இந்த மாவும் லாவும் இப்போ ஜெய்துன் ஆலிமுன், ஜெயிது ஆலிமா இருக்கிறான், ஜெயிது ஆலிமா இல்லைங்கிறீங்க. ஜெயிது ஆலிமா இருக்கிறான்னு சொன்னதுக்கு பதிலாக ஜெயிது ஆலிமா இல்லைண்டா எப்படி சொல்லணும்? மாவத்திக்கு கொண்டே போடலாம், லாவத்திக்கு போடலாம். எப்படி போடணும்? மா ஜெய்துன் ஆலிமன், ஜெய்துன் ஆலிமுன், 2லையும் ரஃபா இருக்கணும். எழுவாயிலையும் ரஃபா இருக்கணும், பயனிலையும் ரஃபா இருக்கணும். ஜெய்துன் ஆலிமுன். இப்போ மாண்டு சேர்த்த உடனே ஜெய்து அப்படி இருக்கும், ஆலிமுக்கு நெசபாகி போயிடும். இன்ன போட்டிங்கன்னா ஜெய்துக்கு நெசபாகும், ஆலிமு ரஃபா ஆகும். இப்போ இதுக்கு முந்தின அந்த செட்டு இன்ன இருக்குல்ல, அதுக்கும் மாவுலாவுக்கும் வேலையில் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், அது எழுவாய்க்கு நெசபு, பயனிலைக்கு ரஃபு. இது பயனிலைக்கு நெசபு, எழுவாய்க்கு ரஃபு. ஜெய்துன் ஆலிமன், ஜெய்து ஆலிம் அல்ல, மா ஜெய்துன் ஆலிமன். ஜெயித் ஆலிம் இல்லைன்னு சொல்வதாக இருந்தால் மா ஜெய்துன் ஆலிமுன்றக்கூடாது. ஜெய்துன் ஆலிமுன், ஜெயித் ஆலிமா இருக்கிறான், ஆலிமா இல்லைண்டா மாவை போட்டு விடலாமான்னா அப்படி போட்டுற முடியாது. அதுக்கு என்ன செய்யணும்? நெசபு செஞ்சு போடணும். மா ஜெய்துன் ஆலிமன், ஜெய்து ஆலிம் அல்ல. இன்னொருமா இருக்குது அப்படி சொல்லலாம்ங்கிற மாதிரி நம்ம பேசலை. இப்போ லைசவுடைய அர்த்தத்தில் வரக்கூடிய மான்றதுக்கு தான் போட்டுட்டாங்க. அப்போ மா ஜெய்துன் ஆலிமன், அப்போ ஜெய்து வந்து ஆலிம் அல்ல, இதுக்கு மா போடுறாங்க. இந்த மாவுக்குள்ளாவுக்கு ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கிறது. மா என்பது வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், நக்கிரா மாரிஃபாண்டு. பெயர் சொற்கள் வந்து 2 வகை இருக்குது. பொது பெயர் ஒன்று, குறிப்பு பெயர்னு ஒன்று இருக்குது. பொது பெயர்னு சொன்னால் யாருக்கு வேண்டாலும் சொல்லலாம். லமீரா அவன்கிறது, அது மாதிரி வந்து மனிதன், குதிரை, யானைங்கிறது, இதெல்லாம் ஒரு பொதுவான பெயர்கள். இஸ்மாயில், இப்ராஹிம், ஃபாத்திமா, அப்படி இந்த பேனா அந்த பேனா, இதெல்லாம் குறிப்பான ஒன்றை பற்றி சொல்வது. அப்போ இந்த மாவும் லாவுக்கும் பயன்பாட்டில் என்ன வித்தியாசம்னு கேட்டால், இந்த மா என்பது பொது பெயர் இருக்குல்ல, அதுலேயும் வரும், குறிப்பு பெயர்லையும் வரும். உதாரணமாக மா ஜெய்துன் ஆலிமன், ஜெய்து ஆலிம் அல்ல. மா ரஜுலுன் ஃபில் மஸ்ஜிதி, மஸ்ஜிதில் எந்த மனுஷனும் இல்லை. மா ரஜுலுன், எவனும் இல்லை. ஃபில் மஸ்ஜிதி, மஸ்ஜிதில் இல்லை. ரஜுல் என்ன வார்த்தை? நக்கிரா, பொது பெயர். ஜெய்து என்ன வார்த்தை? குறிப்பு பெயர். அப்போ இந்த மா வந்து ரஜுல் என்பதிலையும் சேருது, ஜெய்து என்பதிலையும் சேருது.
இந்த லாவை போட்டு பேசுகிறதா இருந்தால் அதை என்ன செய்யக்கூடாதுன்னா அது நக்கிராவில் தான் போடணும். நக்கிரான்னு எதில் போடணும்? பொது பெயர் இருக்குல்ல, அதுக்கு உதாரணம் வந்து நக்கிராவில் போடுறது லா ரஜுலுன் ஃபித்தாரின்னு வச்சுக்கிறீங்களேன். அதாவது இந்த உதாரணம் மா செய்தும் காய்மன் அவங்களே உதாரணம் போடுறாங்க. மா செய்தும் காய்மன்னா ஜெய்து நிற்கிறவன் இல்லை, ஜெய்து நிற்கலை. இப்போ நம்ம சொன்னது பூரா அதில் அடங்கியிருக்கு, பார்த்துக்கிறோங்க. அதே மாதிரி வந்து லாங்கிறது நக்கிராவில் ஒரு லா உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா லா ரஜுலுன் லரீஃபன். அப்போ லா ரஜுல் எந்த மனுஷனும் லரீஃபாக இல்லை. லரீஃப் என்று சொன்னால் அதாவது இந்த தமாஸ் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு என்ன நான் சொல்வது தமிழில், நகைச்சுவை நடிகர்லாம் சொல்கிறீங்கல்ல, அவனை தான் லரீஃபும்பாங்க. லரீஃப்னு சொன்னால் தமாஸ் பண்ணுறவன் வணங்குதா, விகட கவிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, இந்த நகைச்சுவை நடிகர் அந்த மாதிரி வச்சுக்கிறீங்களேன், நகைச்சுவை பாத்திரம். அப்போ லா ரஜுலுன் எந்த மனிதனும் இல்லை, லரீஃபன் லரீஃபாக இல்லை, எந்த மனிதனு ஒரு நகைச்சுவை உணர்வு மிக்கவனாக இல்லை, அப்படி வச்சுக்கிடுவோம். இந்த லா என்பது ரஜுலுன்னு போட்டோம்ல, ஜெய்துன்னில் போடக்கூடாது. மா என்பதை வந்து ரஜுலையும் போடலாம், ஜெய்துலையும் போடலாம். ரஜுலு என்பது பொதுவான மனுஷன், எனக்கு சொல்லலாம், உங்களுக்கும் சொல்லலாம், யாருக்கும் சொல்லிக்கிறலாம். ஜெய்து என்பது எல்லாருக்கும் சொல்ல முடியாது, யாருக்கு அந்த பேரை வச்சாங்களோ அவனுக்கு தான் சொல்ல முடியும். அதுக்கு பேர் மாரிஃபா. அப்போ மா என்பது மா ரஜுலுன் லரீஃபன், லா ரஜுலுன் லரீஃபன், இந்த ரெண்டு சொல்லில் வந்து இது கூடாது. மா ரஜுலுன் லா ரஜுலுன் லரீஃபனில் வந்து நிற்கிறவளை சொல்கிறீங்க, இந்த ரஜுலுக்கு பதிலாக இப்ராஹிமை போட்டிங்கன்னு வைங்க, அப்படி சொல்லக்கூடாது. லா இப்ராஹிமும் லரீஃபன். ஏன்னு கேட்டால் அது லா வந்து இப்ராஹிமில் வராது, லா வந்து ஜெயிதில் வராது, முகமதில் வராது, ஃபாத்திமாவில் வராது. ஏன்னு கேட்டால் அவையெல்லாம் குறிப்பு பெயர்கள், மாரிபாவான பெயர்கள். வேறு இதில் வரேன் ஆண் பெண் மனுஷன் இது மாதிரியாக உள்ளது, ஒரு பொது இனம் அது மாதிரி குறிக்கிறதுக்கு வரக்கூடியது. அப்போ நீங்கள் இந்த மாரிஃபாவில் பயன்படுத்த நினச்சிங்கன்னா மாவு போட்டுக்கிறோங்க, மாதம் ரெண்டுக்கு பயன்படுத்தலாமே. மா என்று வச்சுருந்தீங்கன்னா மா ஜெய்துன் ஆலிமன், மா ரஜுலுன் லரீஃபன், இதுலேயும் மாவை போட்டுக்கிறலாம். அப்போ வந்து ரஜுல் என்பதில் மாவை போட்டுக்கிறலாம். அப்போ மா என்பது வந்து இரண்டுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். லா என்பது வந்து நக்கிராவுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய சொல்லுங்கிற வகையில் இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பொருள் ரெண்டுக்கும் ஒன்று தான். மாண்டு சொன்னால் இல்லைன்னு தான் அர்த்தம், லாண்டு சொன்னால் இல்லைன்னு தான் அர்த்தம். ரெண்டுக்கும் பொருளும் ஒன்று, ரெண்டும் செய்கிற டியூட்டி ஒன்று. டியூட்டி என்னது? இசுமுக்கு ரஃபா, ஹபருக்கு நசபு. அதாவது முப்ததாவுக்கு வந்து ரஃபா, ஹபருக்கு நசபு செய்கிற அந்த வேலையை பொறுத்த வரைக்கும் மாவும் அந்த வேலையை தான் செய்யும், லா என்பதும் அந்த வேலையை தான் செய்யும். வேலையில் ஒன்றுபட்டிருக்கிறது, அர்த்தத்தில் ஒன்றுபட்டிருக்கிறது. ரெண்டுக்குமே இல்லைன்னு தான் அர்த்தம். அதில் மாவுக்கு இல்லைன்னு தான் அர்த்தம், லாவுக்கு இல்லைன்னு தான் அர்த்தம். அர்த்தத்தில் ஒன்றுபடுகிறது. எதில் வித்தியாசப்படுகிறதுனா எந்த சொல்லோடு சேருவது என்ற வகையில் ரெண்டு வேறுபாட்டும். மா என்பது எல்லா சொல்லையும் சேரும், லா என்பது நக்கிராவில் மட்டும்தான் சேரும். ஒன்று பெயர்கள் இருக்கும்ல, தனித்தனி நபர்களுடைய பெயர்கள், அந்த பெயர்களில் வந்து லாவை போட்டு பேசக்கூடாது அப்படிங்கிறது என்ன செய்யணும், அதில் விளைவிக்கணும். அப்போ லா வந்து பொது பெயர்களில் வரும், மா என்பது அனைத்துலேயும் வரும், அது எதில் வேண்டாலும் வரும் அப்படின்னு விளங்கிட்டோம்னா இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். டியூட்டியில் வித்தியாசம் கிடையாது, அர்த்தத்தில் வித்தியாசம் கிடையாது. அதனால தான் இன்ன அண்ணாவுக்கு உள்டாவான வேலைன்னு வச்சுக்கிறீங்க. இன்ன அண்ணங்கிறது என்ன வேலையை செய்யுமோ அதுக்கு நேர் மாற்றமான வேலையை இது செய்யும். அப்போ நம்ம எத்தனை படிச்சிருக்கோம்? ஜருடைய எழுத்து ஒரு 17ன்னு வச்சுக்கிறோங்க. அந்த ரிப்பீட்டெல்லாம் கழித்து பார்த்தா 17 வரும். 17ன்னு வச்சுக்கிறோங்க. அதில் 16 கூட வரும். அதை அந்த வாவை ரெண்டையும் ஒன்றா சேர்த்தோம்னா அது ஒரு 16. இது ஒரு 6. என்னாறு இன்ன ஒரு செட்டு 6. அப்போ 16 6 22 ஆச்சு. 100 இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, இது ஒரு 2. இப்போ அப்போ 24. இப்போ காவாசி தாண்டிட்டோம் பாருங்கள். அதாவது இந்த எழுத்துக்கு ஹர்ஃபு பாடத்தில் வந்து அமல் செய்யக்கூடிய ஹர்ஃபுகளை பொறுத்த வரைக்கும் 100 இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த 100ல் நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஒரு 25% கடந்துட்டோம். இன்னும் முக்கால்வாசி தான் இருக்குது. முக்கால்வாசியும் பார்த்துட்டோம்னு சொன்னால் பாக்கியங்களை எதை வேண்டாலும் வாசிக்கலாம், உண்டாக்கலாங்கிற அளவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பொதுவான நகுடைய சில நுணுக்கமான சட்டங்கள் தான் மிச்சமாக இருக்கிறது. சரியா? அந்த நகுவு பாடத்தையும் லேசாக நுழைஞ்சிட்டோம்னா வெவ்வேறு ஃபன்னுகளை நம்ம என்ன செய்வோம், ஒரு நாளைக்கு சேர்த்துக்குருவோம். ஒரு சேனல் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே இதை ஒரு லிமிட் பண்ணிவிட்டு அதில் வாரத்தில் ஒரு நாளைக்கு என்ன செய்வோம்,
ஒரு குரான் கலை ஹதீஸ் கலைன்னு இருக்கும்ல, அப்படி ஒரு இதில் சேர்த்துக்குருவோம். இன்னும் கொஞ்சம் அதுக்கு படிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு ஹதீஸ் கலைலாம் தப்சீர்லாம் தெரியறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நகு உங்களுக்கு கொஞ்சம் தெரிய வேண்டியிருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதை என்ன செய்வோம், அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.